ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுகதை காசு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் அதில் காமனாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படிங்கிற ஒன்று வந்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வீடியோக்கு உண்டான ரிவ்யூ அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எபிசோடு பார்க்குறோம் அப்படின்னா, அந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான சீரியலில் என்னென்ன கதைக்களம் இருக்குது, அது என்னென்ன எபிசோடாக கொண்டு வந்திருக்காங்க, இந்த ரீசன் எதுக்காக இங்கே கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பல விவாதங்கள், பல பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பல ரிவ்யூகளை வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குற ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு சீரியல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மாதிரி தான் நம்ம சேனலில் இன்னும் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான ரீசனும் இதுதான்னு கூட நான் முக்கியமாக சொல்லிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு இப்போயும் சரி அப்போயும் சரி எப்போதுமே காமனாக நீங்கள் விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று காமனாக ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்போதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ, ஆனால் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீரியல் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிரதர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் லாங் ஃபார்ம் வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளோட ரிவ்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் தோணுது. ஏன்னா நம்ம இப்போ பார்க்குற வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு 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 2 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 1 நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் வரைக்கும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டைம் இருக்கிறப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ, ஏன்னா நம்ம பண்ணுறது ரிவ்யூ தானே. ஸோ அதில் வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் வைஸாக எதுவுமே இருக்காது அப்படிங்கிறப்போ, அவங்களோட மென்டாலிட்டி என்னவா இருக்குது அப்படின்னா, ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஒரு 7 நிமிஷம் வீடியோவில் ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாங்க. அதிகபட்சம் 2 நிமிஷம் பார்த்துட்டு வர ரிவ்யூ நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் 7 நிமிஷம் சில பேர் ஃபுல்லாக பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் போடுங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்குறாங்க. அவங்க கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது. கரெக்டாக தான் கேட்குறாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ அப்படிங்கிறத பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியலில் அன்னைக்கு உண்டான எபிசோடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ரிவ்யூ பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறது தான். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுக்க போகிறோம். அது ரிவ்யூ மட்டும் கிடையாது. அன்னன்னைக்கு நம்ம ரிவ்யூ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டே நைட், அதாவது அன்னைக்கு கொடுக்கும்போது அது எதனால் அந்த கதை கொண்டு வர்றாங்க, இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது கரெக்டான டைமில் கொண்டு வரது வந்து பார்த்திங்கன்னா நியாயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லா ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமனாக வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே கேட்கக்கூடிய ஒன்று தான். அதுதான் இப்போ நானே கேட்டிருக்கேன். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் நம்ம கவனிக்கிறோம், ஒரு விஷயங்கள் நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்போ, ஏன்னா நம்ம வீடியோஸ் போடுறத தாண்டி நம்ம அதை ரிவ்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே முக்கியமாக அதோட மைனூட்டாக அதுக்குண்டான ரீசன் என்ன, அது போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா ரீச் ஆகும், ரீச் ஆகலை, அதை தாண்டி நம்மளால் முடியும். அவ்வளோதான். ஸோ முடியுங்கிறத தாண்டி நம்ம ரிவ்யூங்கிறத டெய்லி போட்டுட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ பார்க்குற வியூவர்ஸு கொஞ்சம் பேருக்காவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்கும். அது கரெக்டாக கொண்டு போய் மேனேஜில் வந்து இதாகிடுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் அப்படின்னு போட்டுட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ உள்ள வியூவர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக கொடுக்குறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போய் சேருதுங்கிறதையும் நான் அழுத்தமாக சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அதில் பொறுத்தளவுக்கு நம்ம கரெக்டான ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறத தாண்டி நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதையும் நம்ம அழுத்தமாக திருத்தமாக அதை கரெக்டாக சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்காக தான். அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிரதர் நீங்கள் அதாவது உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படிங்கிறது ஒரு காலைல 6 to ஒரு 6:30க்கெலாம் வீடியோஸ் ரெகுலராக வந்துடுது பிரதர். அது இல்லைன்னா சில 7 மணி 7:30 மணி ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம எடிட்டிங் பண்ணி அதை நம்ம ரிப்பீட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகுமே தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு விஷயத்தினாலையும் வந்து பார்த்திங்கன்னா அது தாமதமாகாது, தாமதப்படுத்தவும் வாய்ப்பு கிடையாதுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணுறோம், ஒரு சேனல் நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த விஷயங்கிறது நம்மளுக்கு வந்து மீன் பண்ணி வருதோ வரலையோ அதை நம்ம போட்டுருவோம், அவ்வளோதான். சப்ஸ்கிரைபரை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா
இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஒரு வீடியோஸ் நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட எஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஆணித்தரத்தமாக இருக்கணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் அது கரெக்டாக சொல்லிக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வரனால, நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா, கட் அண்ட் ரைட்டாக நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுதான் நான் இப்பயும் உங்கள்கிட்ட ஒரு 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 விஷயமா கூட முன்னெடுத்து வைக்கிறேன். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு உண்டான ஆணித்தரமான நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரிய வரும். தெரிய வந்தால் மட்டும்தான் அதுக்கு உண்டான அப்டேட் என்னங்கிறத நம்ம டே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க முடியுங்கிறத நான் கரெக்டாக இப்போயும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த வீடியோஸாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு நோக்கத்தினாலும் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் கொடுத்தாரேன். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடு இருக்கும். அது ரிவ்யூ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் நிறைய பேர் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. அது முக்கியமாக நான் எதுக்காக கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தமாக நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தை எதுக்காக நான் மெயின் பண்ணி அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சில பேருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ பார்க்குற நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறது மூலமாகவோ இல்லை அதை செய்கிறது மூலமாகவோ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரீசன்னால வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு பிடிச்சி போயிடும். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் பார்க்கும்போது ஒரு கமெண்ட் வந்து இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, இவங்க இந்த கமெண்ட் பண்ணும்போது இன்றைக்கி இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி இந்த எபிசோடில் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டே நைட்டு அதுக்காக சொல்ல வரேன். ஸோ கமெண்ட் ரொம்ப முக்கியம். அதனால உங்களோட கருத்து வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க, மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா.